நமசிவாயம். குருவாழ்க, குருவே துணை. தியானம் பண்ணுறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இயற்கை நேசிக்கிறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். மிக மிக அந்த அற்புதமான இயற்கை சக்தி நிறைந்திருக்கு. அது காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில். அந்த சக்திகள் இருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா போதும். உங்கள் மனதில் இருக்கிற ஆரவாரமான நிலை, ஒரு டிப்ரெஷன், ஒரு மன சம்பந்தமான வியாதிகள், இது எல்லாம் ஒரு ஹீலிங் நடக்கும். உங்கள் மனம் ஒரு அமைதி நிலையை பெறும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவுட்டோர் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குங்க. நீங்கள் இங்கே நடந்தாலே அந்த இயற்கை சக்தி உங்களுக்கு ஒரு ஹீலிங் தன்மையை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மேன்மைப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங் பூல், அப்புறம் நிறையா ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி சைக்கிளிங், நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ உங்களோட பிள்ளைகளும் சரி, முதியவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுடைய ஆத்ம ரீதியாகவும் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த மந்தின் ஃபாரஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் ஸ்டே. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மந்தின் கிராமத்துக்குள்ளே, அதாவது மந்தின் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. மந்தின் சர்ச் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சர்ச் தாண்டி ஒரு பாலாய் போலீஸ் வரும். அந்த பாலாய் போலீஸ்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மலேஸ் கம்பம் இருக்குது, ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பம்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே ரீச் பண்ணுவீங்க. இந்த ஃபாரஸ்டுடைய அடிவாரத்தில் தான் இந்த மந்தின் ஃபாரஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் ஸ்டேன்னு டத்தோ அலெக்ஸ் சாய் உருவாக்கியிருக்காங்க. இயற்கை சூழலை நேசிக்கிறவங்க, பறவைகளை நேசிக்கிறவங்க, மீன்கள், விதவிதமான மீன்கள் இருக்குது, அருவிகள் இருக்குது, மலை, அப்புறம் இயற்கையான சூழல், காடு, மயில், குதிரைகள், இந்த மாதிரி இயற்கை பிராணிகளும் கூடி இயற்கை சூழலும் நிறைந்து மக்களுக்காக இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே எம்மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே ஏற்பாடு பண்ணியிருக்காரு இயற்கையோட இயற்கையாக. இந்த ஹோம் ஸ்டேயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இது மந்தின் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. அதுவே ஒரு பெரிய ஒரு முக்கிய நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஹீலிங். வீக்கெண்ட்ஸில் இது போன்ற இயற்கை சூழலான ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுடைய மலேசியாவில் வாழ்கிற மக்கள் கண்டிப்பாக இது செய்யணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோள் முன்வைக்கிறோம். மந்தின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹீல். அப்போ இந்த மந்தின் ஃபாரஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் ஸ்டே இதில் சுமார் ஒரு 22 ஏக்கரில் அற்புதமாக இது கட்டியிருக்காங்க. பேர்ட்ஸ் ஃபீடிங், அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. குதிரைகளோடு நீங்கள் பழகலாம். அந்த குதிரைங்களுக்கு உணவு கொடுக்கலாம். குதிரைகள் மேலே நீங்கள் ரைட் பண்ணலாம். அப்புறம் அதாவது பீகாக் ஃபார்ம் இருக்குது. அற்புதமான மயில்கள் இருக்குது. வெள்ளை கலர் மயில், ப்ளூ கலர், நம்ம வெளியில் பார்க்க முடியாத பிராணிகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நமக்காக. இது அதுவும் கூடி என்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஹோம் ஸ்டே ரூம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது விலை அதிகமான விலையில் இல்லை, குறைந்த விலையில் சாமானிய மக்களும் இங்கே தங்கி அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஆக்டிவிட்டி சிறப்பாக நடத்துகிற அளவுக்கு அவங்க அந்த காஸ்ட் எஃபோர்டபுளாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கிற மக்கள் இங்கே தங்கலைன்னா கூட அவங்க இங்கே ஒரு வாக் வித் நேச்சர், அதாவது இயற்கை சூழலோட ஒரு நடைப்பயிற்சியோ ஒரு ஹைக்கிங்கோ அவங்க வீக்கெண்ட்ஸில் இங்கே செய்யலாம், இல்லை வீக் டேஸ் கூட செய்யலாம். டத்தோ அலெக்ஸ் சாய் ஏஷியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க. அப்புறம் அவர் கையால் வரைந்த காவியங்கள், படங்கள், இந்த மாதிரி நிறையா பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்ட் கேலரி ஒரு 3 மாடிக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஆன்டிக்ஸை விரும்புகிறவங்க, கலையை விரும்புகிறவங்க, அவங்களுக்கு பெரிய ஒரு விருந்தாக இருக்கும். இயற்கை சூழலில் இதை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு தனித்துவமான விஷயம். ஸோ இது சம்மந்தமான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யோகாசன தபோனத்தை தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை மந்தின் ஆர்ட் ஃபார்ம் ஸ்டே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.